பாரதிய ஜனதா கட்சியின் வருமானம் ஒரே ஆண்டில் சுமார் 2000 கோடி ரூபாய் அதிகரித்து 4340 கோடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல காங்கிரஸ் கட்சியின் வருமானமும் 170% அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்துள்ள 2023-24 நிதியாண்டுக்கான வரவு செலவு அறிக்கை விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2022-23 நிதியாண்டில் 2360 கோடி ரூபாயாக இருந்த பாஜகவின் ஆண்டு வருமானம் 2023-24 நிதியாண்டில் 4340 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதாவது பாஜகவின் ஆண்டு வருமானம் ஒரே ஆண்டில் 83 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டிய கட்சியாக பாஜகவே உள்ளது. குறிப்பாக 2022-23 நிதியாண்டில் 1294 கோடி ரூபாய் நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்ற பாஜக 2023-24 நிதியாண்டில் 1685 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு வருமானம் 452 கோடி ரூபாயிலிருந்து 1225 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒரே ஆண்டில் 170 விழுக்காடு வருவாய் கூடுதலாக பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டிய இரண்டாவது கட்சியாக உள்ளது. 2022-23 நிதியாண்டில் 171 கோடி ரூபாயாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பத்திர நன்கொடை 2023-24 நிதியாண்டில் 828 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் 1361 கோடி ரூபாய் செலவு செய்துள்ள பாஜக 2023-24 நிதியாண்டில் 2211 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. அதாவது ஓராண்டில் 62 விழுக்காடு கூடுதலாக செலவு செய்திருப்பதாக பாஜக தெரிவித்துள்ளது. இதில் 1754 கோடி ரூபாய் தேர்தல் மற்றும் வழக்கமான நடைமுறைகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக பாஜக கூறியுள்ளது. இதேபோல காங்கிரஸ் கட்சியின் செலவு 467 கோடி ரூபாயிலிருந்து 1025 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனிடையே பாரதிய ராஷ்டிரிய சமிதி 685 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 612 கோடி ரூபாய் வருவாய் பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ள ஆண்டறிக்கையில் தெரிவித்திருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.